13th question. Suppose that xn is a sequence of real numbers satisfying the following for every epsilon greater than 0. There exists n not such that mod xn plus 1 minus xn is less than epsilon for all n is greater than or equal to n naught. Then the sequence xn is option A bounded but not necessarily Cauchy. Option B Cauchy but not necessarily bounded. Option C convergent. Option D not necessarily bounded. In the question பாத்தீங்கன்னா xn plus 1 minus xn is less than epsilon for all n is greater than or equal to n naught என்ற கண்டிஷனுக்கு இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா. இது வந்து டிசம்பர் 2018ல சிஎஸ்சிஆர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா நாட் நெசசரிலி பவுண்டட்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஒரு சீக்வன்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். xn is equal to summation 1 by n. அப்ப xn plus 1 minus xn is less than என்னன்னு சொல்லிருக்காங்க, நம்மளுக்கு எப்சிலாங் வர்ற மாதிரின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். summation 1 by n plus 1 minus summation 1 by n is less than எப்சிலாங் வரணும். பட் இங்க நம்ம சூஸ் பண்ணிருக்கிறதுல பாத்தீங்கன்னா xn வந்து அன்பவுண்டட் அப்புறம் நான் கன்வர்ஜென்ட் அப்படின்றதுனால கண்டிப்பா நான் கன்வர்ஜென்ட் அண்ட் அன்பவுண்டட்ன்றதுனால நான் காஷியா இருக்கும். நான் காஷின்றதுனால நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ அண்ட் பி நம்மளுக்கு தப்புன்னு வந்துடும். அண்ட் நான் கன்வர்ஜென்ட்ன்றதுனால ஆப்ஷன் சியும் நம்மளுக்கு தப்பாயிடும். அப்ப ஆப்ஷன் டின்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர்னு சொல்லிடலாம்.